அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவருக்கும் இனிய நண்பர்கள் தின வாழ்த்துக்கள். நட்பை பற்றி நிறையா பேசலாம். நட்பு இல்லைன்னா உலகத்தில் எதுவுமே இல்லை. எல்லாருக்குமே நட்பு தேவைப்படுகிறது. எனக்குன்னா நண்பர்கள் தான் எல்லாமே. நண்பர்கள் இல்லைன்னா என்னால் இருக்கவே முடியாது. அவங்க தான் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் சொல்லப்போனால் என் நண்பர்கள் தான் என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தாய் தகப்பன் இருந்தால் கூட, சகோதரிகள் இருந்தால் கூட என்னை வழி நடத்துவது, என்னை திருத்துவது, இந்த மாதிரி பண்ணுற தப்புனா நட்புக்கு அந்த உரிமை எப்போதும் உண்டு. திருவள்ளுவர் ரொம்ப அழகாக அவருடைய திருக்குறளில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். முக்கியமாக இந்த அதிகாரத்தில், புணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சி தான் நட்பாங்கிழமை தரும். புணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சி தான் நட்பாங்கிழமை தரும். அதாவது நண்பர்களை டெய்லி பார்க்கணும் அவசியம் கிடையாது. டெய்லி பேசி பழகணும், டெய்லி தினமும் கால் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அவங்களுடைய எண்ணமும் நம்முடைய எண்ணமும் ஒன்றாக இருந்தால் தினமும் பார்க்க வேண்டியதில்லை, பழக வேண்டியதில்லை. அந்த எண்ணம் ஒன்றா இருந்தாலே நம்மள்கிட்ட அவங்களிடத்தில் உரிமை எடுத்துக்கொண்டு பேச தோன்றும். அதற்கு தான் திருவள்ளுவர் அழகாக கூறுகிறார். நீ தினமும் உன் நண்பரை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. உன்னுடைய எண்ணமும் அவருடைய எண்ணமும் ஒத்து போயிருந்தால் அது மட்டுமே போதும். நானாக எனக்கு ஏகப்பட்ட நண்பர்கள். அந்த நண்பர்களை நான் டெய்லிலாம் பேச மாட்டேன், தினமும் பேசிக்கொண்டிருக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய குடும்பம் தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் நட்பு வட்டாரம். அந்த நட்பு வட்டாரத்துக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை நான் ஹாய் சொல்லுவேன். என்னை புரிஞ்சுக்கிட்டவங்க, என்னுடைய எண்ணத்தோடு ஒத்து வரவங்களோட தான் நான் என் நட்பை பாராட்டுவேன். அழகா இந்த திருவள்ளுவர் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார் பாருங்கள். எண்ணம் ஒன்றாக இருந்தால் நட்பு மேலோங்கி இருக்கும் என்று. நட்பை போற்றுவோம், தினமும் கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம்.